வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ப்ரோகாஸ்டினேஷன். ப்ரோகாஸ்டினேஷன்றது ஒரு செயலை செய்யாமல் நம்ம அதுக்கான நேரத்தை கடத்திட்டு போகிறது, இல்லை அந்த செயலை முக்கியமான செய்ய வேண்டிய செயலை தவிர்த்து வேற ஒரு விஷயத்தில் ஈடுபடுறது. இதை ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க. ஏன் நாங்கள் செய்ய வேண்டிய நம்மளோட முக்கியமான இலக்குகளில் அடைய வேண்டிய விஷயங்களை நாங்கள் அடைய முடியாமல் இருக்குது, ஏன் அதை தள்ளி போடுறோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை முதலாவது நம்ம தெரிஞ்சுப்போம். அதில் முதலாவது ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது இந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் 2 விதமானது இருக்குது. ஒன்று எங்கள் மேலே நாங்கள் வைக்கிற தீர்க்கமான நம்பிக்கை, ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு. இன்னொரு நம்பிக்கை என்னென்னு கேட்டால் அசட்டு நம்பிக்கை. எங்கள் மேலே வைக்கக்கூடிய அந்த தீர்க்கமான நம்பிக்கை ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு, இல்லாட்டி எங்களுக்கு ஒரு தைரியத்தை தாரத்துக்காக அது எங்களுக்கு ஒரு உதவி செய்யும், துணிஞ்சு செய்கிறதுக்கு அது உதவ போகுது. இந்த அசட்டு நம்பிக்கை என்னென்னா, எங்களால் அந்த விஷயத்தை செய்ய முடியும்னு தெரியும், ஆனால் அந்த அசட்டு நம்பிக்கை அந்த செயலுக்கு போட வேண்டிய உழைப்பு, அந்த நேரத்தை கொடுக்க விடாமல் அந்த அசட்டு நம்பிக்கை தடுத்துரும். இது ஒரு காரணம். 2வது நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நம்மளோட கவனமின்மை. அது நம்மளோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறிட்டே இருக்கும். ஒன்று நம்மளோட இந்த ஃபோன், இன்டர்நெட்டு, யூடியூப், இப்படி பலவிதமான விஷயங்கள் நமக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. எந்தளவு தூரத்துக்கு டெக்னாலஜின்றது நமக்கு உதவியாக இருக்குதோ, அந்தளவு தூரத்துக்கு நம்மளை ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது எங்களோட சுய கட்டுப்பாட்டில் தான் இது. அதை பொறுத்து தான் இது டிஸ்ட்ராக்ஷன் ஆக போகுதா, இல்லை நமக்கு இந்த டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயம் நமக்கு உதவ போகுதா அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த டெக்னாலஜியை நாங்கள் பயன்படுத்துகிற விதம் அது டிஸ்ட்ராக்ஷனாக இல்லாமல் நமக்கு அது பயனுள்ளதாக ஆக்கிக்கிறது, அது நம்மளோட கையில் இருக்குது. 3வது நம்ம யோசிக்கிறது, பிளான் பண்ணுறது. இப்போ நாங்கள் ஒரு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காகவே நம்ம நிறைய நேரம் யோசிப்போம். அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ யோசிக்கிறோம்ன்ற பேர்லேயே நாங்கள் அதிகமான நேரத்தை கடத்திடுவோம். திட்டமிடுறதுங்கிற பேரில் அதிகமான நேரத்தை கடத்திடுவோம். இப்போ அந்த இடத்துல நாங்கள் அதிகமாக எப்போவுமே திட்டமிடுதலும் யோசித்தலுமே அதிகமாக இருக்கும்போது அங்கே செயலுக்கான ஈடுபாடுங்கிறது அங்கே வராமல் போயிடும். அது ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டைம் போகிறதே நமக்கு தெரியாது. அன்னைக்கு நாளே அங்கே முடிஞ்சு போயிடும். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஏன் ஒரு விஷயத்த செய்யாமல் விடுறதுக்கான ஒரு காரணம் என்னென்னு கேட்டால், அந்த விஷயத்த நாங்கள் ஏன் செய்யலை, எதுக்காக நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நாங்களே ஒரு சுயமாக ஒரு காரணத்தை எங்களுக்கு நாங்களே கற்பித்து கொள்ளுவோம். இதனால தான் என்னால் செய்ய முடியலை, அதனால் நான் இதை இன்னொரு நேரம் செஞ்சிடுறேன், இதுக்காக தான் நான் செய்யாமல் நான் காத்துட்ருக்கேன், அதனால் இந்த விஷயம் சரி வந்துட்டால் நான் நான் நினச்ச விஷயத்த நான் செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் செய்ய வேண்டிய இந்த காரியங்களை தள்ளி போட்டுக்கிட்டு போவோம். அதாவது எங்களுக்கு நாங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணங்களை எங்களுக்கு நாங்களே அதிகமாக கற்பித்து அதை நாங்கள் எங்களுக்கு நாங்களே நியாயப்படுத்திக்க ஆரம்பிப்போம். இப்போ இது எல்லாமே ஒரு செய்ய வேண்டிய நம்மளோட அந்த செயல்களோ, நம்ம போக வேண்டிய அந்த இலக்கை அடையிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடைகளான இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நாங்கள் தான். இது எல்லாத்துக்குமான ஒரு தீர்வும் எங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போது இந்த காரணங்களை தாண்டி எப்படி நாங்கள் எங்களை ஒரு செயலில் எங்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொள்வது, எப்படி இந்த ப்ரோகாஸ்டினேஷன், இந்த தள்ளி போடுறது சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம். இப்போது இந்த திட்டமிடுதல், யோசித்தல் இப்படிங்கிற இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப சுருக்கிக்கணும். எப்போவுமே நம்ம திட்டமிடுற ஒரு விஷயத்த சின்ன ஒரு விஷயமா, ஒரு டாஸ்காக, இன்றைக்கி இது போதும் அப்படின்ற அளவுக்கு அதை நாங்கள் ஒரு சின்னதாக செஞ்சு பார்க்கலாம். எப்போவுமே அது நாங்கள் திட்டமிடுற இந்த விஷயமும் ஒரு பெரிய ஒரு நேரத்தில் செய்கிறதாகவோ, இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு அவசியத்துக்கு மீறின திட்டமிடுதலுங்கிறது அந்த இடத்துல தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நாங்கள் திட்டமிடுறதுங்கிற பேரில் ரொம்ப அதிகம் யோசிச்சிருவோம். அப்போ அதனால் எப்போவுமே அந்த திட்டமிடுதலோட
பகுதி எப்படி இருக்கணும்னு கேட்டால், ஒரு பகுதி வந்து செயலுக்கான ஒரு பகுதியாக இருக்கணும். அந்த செயலுக்காக போடுற ஒரு திட்டமாக இருக்கணுமே ஒழிய, வெறுமனே அது திட்டமாக இல்லாமல் இருந்தால் நல்லது. அடுத்து என்னென்னு கேட்டால், எங்களுக்குள்ள இந்த நம்பிக்கை இருக்குது. அதே நேரம் வந்து எங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய திறன்கள் இருக்குது. இதை நாங்கள் பயன்படுத்தாமல் இருப்போம். இப்போது நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, இல்லாட்டி ஒரு கடையை வச்சுருக்கீங்க, அலுவலகத்தை நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. அந்த அலுவலகத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு எம்ப்ளாயீஸ் தேவை. ஒரு கடை நடத்துறதுக்கு இல்லாட்டி ஒரு கம்பெனி நடத்துறதுக்கோ ஒரு லேபர்ஸ் தேவை. இப்படி ஒவ்வொரு தளத்தில் ஒரு ஆளுமை திறன் கொண்ட ஒரு தலைவனாக இருக்கும்போது, ஒரு முகாமைத்துவ பண்போட நீங்கள் இருக்கணுமா இருந்தால், உங்களோட வேலையாட்களை வந்து நீங்கள் வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கணும். எப்போவுமே ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு கடையாக இருக்கட்டும், ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து வேலையாட்கள் இல்லாமல் வந்து வெறும் ஒரு தலைவனால் மட்டுமே வந்து இதை வந்து எடுத்து கொண்டு போக முடியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் எங்களோட செயலுக்கு, எங்களோட திட்டமிடுதலுக்கு, எங்களோட இலக்குகளுக்கு வந்து ஒரு அதிகாரியாக இருக்கிறோம். எல்லாத்துக்குமே நாங்கள் தான் அந்த முடிவெடுக்கிற தன்மையில் நாங்கள் மட்டுமே இருக்கிறோம். ஒரு சுதந்திரம்ன்றது எங்களுக்குள்ளே இருக்குது. அந்த சுதந்திரத்தை வச்சு நாங்கள் முடிவெடுக்கிறோம். ஆனால் செயலை யார் செய்வா அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு லேபர்ன்ற ஒரு ஆள் தேவைப்படுது, ஒரு எம்ப்ளாயின்ற ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த எம்ப்ளாயும் எங்களுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நாங்களே வந்து எப்படி ஒரு எம்ப்ளாயி உருவாக்குறதுங்கிறது கேட்டால், எங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை, ரெண்டாவது எங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்கில், அந்த செயல்திறன், இது ரெண்டையும் வச்சு எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதியை வந்து ஒரு எம்ப்ளாயியாக, ஒரு லேபராக நாங்கள் மாற்ற கற்றுக்கொள்ளணும். அது எப்படின்னா, எங்களுக்கு நாங்களே ஒரு ஆர்டரை போட்டுக்கொள்ளலாம். இது இந்த நேரத்தில் நீ இதை செய் அப்படின்றத எங்களுக்கு நாங்களே அப்போ சொல்லிக்கொள்ளலாம். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இதை செஞ்சு முடிச்சிரு, இன்னைக்குள்ளே இதை முடிச்சிடணும். அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு கம்பெனி ரன் ஆகணுமா இருந்தால், ஒரு கடை ரன் ஆகணுமா இருந்தால், அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸு எங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு ஸ்டாக்ஸ் முடிஞ்சிட்டா திரும்ப புது ஸ்டாக்ஸை கொண்டாந்து போடணும். இல்லை வந்து அங்கே ஃபினான்ஷியலாக வந்து ஒரு கம்பெனியில் ஃபினான்ஷியலாக வந்து ரன் ஆகிறதுக்கு வந்து ஒவ்வொரு வேலையை ஒவ்வொருத்தர் சரிவர பார்த்தாகணும். ஒவ்வொருத்தரோட உழைப்பு வந்து ஒவ்வொரு விதமாக அங்கே போட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல வேலை நடக்கும். அப்போ அதே போல் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையும் அந்த செயல்திறனையுமே வந்து நாங்கள் ஒரு லேபர் மாதிரி நாங்கள் வந்து உபயோகப்படுத்திக்க பார்த்துக்கணும். அப்போ எங்களுக்கு நாங்களே வந்து கட்டளையிடலாம், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செஞ்சால் தான் இது நடக்கும் அப்படிங்கிறதுல இதோட அவுட்கம் இப்படி தான் இருக்கும், இதோட வெளிப்பாடு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருந்து அதை செய்யும் போது வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு கட்டளை இட உங்களுக்குள்ளே ஒரு சுய ஒழுக்கம்ன்றது அந்த இடத்துல உருவாகும். நீங்களே உங்களை மீறவும் மாட்டீங்க, உங்களோட செயல்களை தாண்டியும் நீங்கள் போகாமல் இருப்பீங்க. அப்போ நீங்கள் எந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வட்டத்துக்குள்ளே உங்களோட செயல்கள் வந்து அங்கே நடந்து கொண்டு போகும். இப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இன்றைக்கி இதை செய்யணும், இன்னைக்குள்ளே இதை முடிச்சாகணும், இதை முடித்தா தான் நான் வந்து இந்த மாதிரியான அவுட்கம் என்னால் வந்து இந்த குறுகிய காலத்துக்குள்ளே, இந்த நேரங்களுக்குள்ளே நான் வந்து அந்த அவுட்கம்மை பார்க்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு கட்டளையாக சொல்ல அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு செயல்படுற ஒரு நிலைக்கு நீங்கள் ஆளாகிடுவீங்க. இப்போ அப்படி இருக்கும்போது நீங்களே தான் வந்து உங்களோட சுய முடிவுகளை வந்து நீங்களே எடுக்கிறீங்க. நீங்களே வந்து அதுக்கான செயல்களையும் திட்டமிடுதலையும் செயல்களையும் நீங்கள் அங்கே செய்ய போகிறீங்க. இப்போ இது ஒரு விஷயம். இப்போது ரெண்டாவது என்னென்னு கேட்டால், இதை தாண்டி இதெல்லாமே செய்கிறதுக்கு வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அங்கே தடையாக இருக்கக்கூடாது. அப்போ தடையாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டால், நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு செய்யணும்னு நீங்கள் தோன்ற விஷயம், நீங்கள் ஒரு படம் பார்க்குற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு கேம் விளையாடுற ஒரு விஷயமா இருக்கலாம், மற்றவங்களோட ஒரு பேசணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே இருக்கலாம், உங்களோட ஃபோனோ இல்லாட்டி இன்டர்நெட்டில் செய்ய வேண்டிய வேலைகள் கூட இருக்கும். ஆனால் உங்கள் ஃபோனோ இல்லாட்டி வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி வச்சுட்டு அந்த
ஒரு மணித்தியாலத்துக்கோ ஒரு 2 மணித்தியாலத்துக்கோ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எதுவாக இருந்தாலும் அதை மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு திடமான உறுதியோட அதை நீங்கள் செய்ய போகும்போது அது ஒரு பழக்கத்துக்கு உருவாகும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ன்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே உங்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் அரை ஹவர் போடுறீங்களா இருந்தால் அடுத்த நாள் ஒரு 1 ஹவர் போடுவீங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்கள் செய்கிற அந்த செயல் உங்களுக்குள்ளே பிடிக்க ஆரம்பிக்கும். பிடிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு உங்களாலே ஒரு ஃபோன் இல்லாமலேயோ இல்லாட்டி ஒரு டிவி இல்லாமலேயோ பக்கத்துலேயே யாருமே அதாவது உங்களுக்கு அதிகம் பேசணும், மற்றவங்களோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோன்ற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, மற்றவங்க யாருமே இல்லாமல் நீங்களே உங்களோட இலக்குகளை நோக்கி நீங்கள் எப்படி அந்த செயலை நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த நேரம் உங்களுக்கு உங்களையே பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களையே நீங்கள் இன்னொரு புதுசாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் போடுற அந்த ஒரு மணித்தியாலம் அடுத்த நாள் நீங்கள் ஒரு அரை நாள் அந்த ஒரு செயலுக்காக போடுற டைமை கூட நீங்களே ஒதுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கான அந்த நேரத்தை அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அங்கே ஒதுக்க பாருங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக நம்ம ப்ரோகாஸ்டினேஷன், இந்த தள்ளி போடுறதுங்கிற ஒரு விஷயத்த செய்யாமல் இருக்கணுமா இருந்தால் நம்மளோட கோலுங்கிறது எப்போவுமே ஒரே ஒரு விஷயமா இருக்கணும். இன்னொருத்தங்க செய்கிறாங்க இல்லாட்டி இன்னொருத்தங்க செய்ய சொல்கிறாங்க இல்லாட்டி இன்னொருத்தவங்க லைஃப்பில் மற்றவங்க வேற ஒரு நிலையில் இருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரியான விஷயங்களும் முன்னேறிட்டாங்க அப்படின்ற ஒரு மற்றவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறதுங்கிறது வேற. அதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றவங்கள பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது வேற. உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் உங்களோட செயல்திறனும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் எதில் இருக்குதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யும் போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். இல்லை நீங்கள் யாரோ செய்கிறாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் அதை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை உங்களால் ஈடுபாடு காட்ட முடியாமல் போகும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் தள்ளி போடாமல் செய்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தேர்ந்தெடுக்கும் போது அதில் நீங்கள் இன்னும் ஈடுபாடோடு செய்ய முடியும். நன்றி.